நீலகிரி மக்களவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட இவிஎம் இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமில் சிசிடிவி செயலிழப்பு. ராசா, லோகேஷ், தமிழ்ச்செல்வன், எல்முருகன் என மும்முனை போட்டி நிலவும் நிலையில் முறைகேடு நடந்துள்ளதா என அரசியல் கட்சிகள் சந்தேகம். நீலகிரி ஸ்ட்ராங் ரூமில் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக டிவியில் மட்டும் ஒளிபரப்பாகவில்லை. முறைகேடு எதுவும் நடைபெறவில்லை என அதிகாரிகள் விளக்கம். தமிழ்நாட்டிற்கு நீதியும் கிடையாது, நிதியும் கிடையாது என மத்திய அரசு வஞ்சிக்கிறது. மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்கான மத்திய அரசின் குறைவான நிவாரண நிதி குறித்து முதலமைச்சர் விமர்சனம். சென்னையில் 1000 இடங்களில் நீர்ச்சத்து குறைபாட்டை போக்கும் மையங்கள் அமைக்க உத்தரவு. உப்பு, சர்க்கரை கரைசலான ORS பவுடரை வழங்க சுகாதாரத்துறை ஆணை. சிங்கார சென்னை 2.0 திட்டத்தில் சென்னையில் 500 கோடி ரூபாய் செலவில் போடப்பட்ட தரமற்ற சாலைகள் குறித்து சென்னை மாநகராட்சி நிர்வாகம் பதிலளிக்க வேண்டும். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். ரூபாய் அளவுக்கு முறைகள் நடந்ததா இன்றைக்கு ஒரு தகவல் இன்னைக்கு சென்னையிலும் சரி, அதே போல இன்றைக்கு சமூக வலைதளங்கள் உலா வருகின்ற சூழ்நிலையில் இது குறித்து டிஜிபியிடமும் டிவிஎஸ்ஸிடம் புகார் செய்யப்பட்டதா தெரிவிக்கப்படுகிறது. எனவே இது குறித்து அந்த உண்மை நிலை என்ன, 500 கோடியில எத்தனை அளவுக்கு இந்த உட்புற சாலைகள் அமைக்கப்பட்டது? உரிமம் பெறாத பட்டாசு ஆலைகளுக்கு ரசாயன பொருட்கள் எப்படி கிடைக்கிறது? உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. விருதுநகர் மாவட்டத்தில் நிகழ்ந்த 2 பட்டாசு விபத்து சம்பவங்களில் மனுதாரர்களுக்கு இடைக்கால ஜாமீன். உலக வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்து மத்திய அரசு வெளியே வரவில்லை என்றால் உலக வர்த்தக ஒப்பந்த நகலை கோவையில் நடைபெறும் மாநாட்டில் எரிப்போம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் பேட்டி. புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் தேர்தல் செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையம் உத்தரவு. டெல்லி முதலமைச்சரின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் தீவிர பிரச்சாரம். கிழக்கு டெல்லி பகுதியில் வாகன பேரணி மூலம் பரப்புரை மேற்கொண்டவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. அமலாக்கத்துறை குற்றச்சாட்டுகள் அனைத்தும் போலியானவை. ஈடி மனுவுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் பதில் மனு தாக்கல். அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி மக்களையும் ஜனநாயகத்தையும் பலவீனப்படுத்த பாஜக முயற்சி. குஜராத் பொதுக்கூட்டத்தில் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஹெலிகாப்டரில் இருக்கையில் அமரும்போது தவறி விழுந்து காயமடைந்துள்ளார். சிறு காயமடைந்த மம்தா அதே ஹெலிகாப்டரில் அசன்சால் புறப்பட்டு சென்றார். மீனவர்களுக்கு ஆண்டுக்கு தலா 10,000 ரூபாய் நிதி உதவி. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியின் OSR காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியீடு. 6 நாடுகளுக்கு 99,150 மெட்ரிக் டன் வெங்காயம் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு அனுமதி. வெங்காய உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் நடவடிக்கை. அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியிலான ஆம் ஆத்மி அரசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் கண்டனம். பள்ளி மாணவர்களுக்கு புத்தகம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ள நிலையில் உடனடி நடவடிக்கை எடுக்க உத்தரவு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக டெல்லி விமான நிலையத்தில் இண்டிகோ விமானம் அவசரமாக தரையிறக்கம். விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை. பணமோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்க ராஞ்சி சிறப்பு நீதிமன்றம் மறுப்பு. இடைக்கால ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடர். கஜகஸ்தான் வீரரை தோற்கடித்து நடப்பு சாம்பியன் அல்காராஸ் 3வது சுற்றுக்கு முன்னேற்றம். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டிகள். காமன் பிரிவில் 3 தங்கப் பதக்கங்களை வென்று இந்திய அணி அசத்தல். மும்பை அணிக்கு எதிரான IPL லீக் போட்டியில் 10 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி. 258 ரன்கள் இமாலய இலக்கை நோக்கி விளையாடிய மும்பை 247 ரன்கள் எடுத்து போராடி தோல்வி. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான மற்றொரு IPL லீக் போட்டி. கேப்டன் KL ராகுல், தீபக் ஹூடா சிறப்பான ஆட்டம். மார்க் ஸ்டாயின்ஸ் டக் அவுட்.